நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. महाराजा, 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 என்னவாயிற்று? ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? காந்தாரி, மகாராஜா சொல்லுங்களே. காந்தாரி, தன்னுடைய 100 மகன்களையும் ஒரு சேர இழந்தவர் வாழ்நாள் முழுக்க அழ வேண்டியதுதான். நீங்கள் ஏன் அவ்வாறு சொல்கிறீர்கள் மூத்தவரே? யார்? குந்தியா? ஆம் மூத்தவரே, உங்கள் பிள்ளைகள் அனைவரும் மடிந்து விட்டனர் என நினைக்காதீர்கள். உங்கள் 5 பிள்ளைகள் உயிரோடுதான் இருக்கிறார்கள். தவிர இறந்து போன பிள்ளைகள் எனக்கும் பிள்ளைகள் தான். குந்தி, பாண்டவர்களும் உங்கள் பிள்ளைகள் தான் மகாராஜா, உங்களுடைய பிள்ளைகள் தான். உங்கள் விருப்பப்படிதான் இதுவரை நடந்தது. இனிமேலும் உங்கள் விருப்பப்படியே நடக்கும். குருகுலத்தில் மிஞ்சியுள்ள மூத்தவர் நீங்கள் ஒருவரே. நீங்களும் உங்கள் உறுதியை இழந்து விட்டால் குருகுலத்தின் நிலை சூன்யமாகிவிடும். இப்போதே நான் சூன்யமாகிவிட்டேன் குந்தி. எனது மகன்கள் இன்றி எங்களுக்கு எந்தவித பற்றுதலோ எந்தவித ஆதரவோ இல்லை. மகாராஜா, எது நடக்க வேண்டுமோ அது நடந்து விட்டது.
இனி நாம் நம் மனதை கல்லாக்கிக் கொள்ளத்தான் வேண்டும். என்ன செய்வதென்று இனிமேல் யோசிக்க வேண்டிய சமயம் இது. இப்போது நாம் குருட்சேத்திரம் போகத்தான் வேண்டும். நமது பிள்ளைகளின் இறுதி சடங்குகளை நாம் தானே செய்ய வேண்டும். நாம் தான் செய்ய வேண்டும். மதுசூதனா, இந்த குதிரைகளின் குளம்படி சத்தத்தை கேட்கும் போது இதய துடிப்பு அதிகரிக்கிறது. யுத்தத்தின் நினைவுகளை கிளப்பி விடுகிறது. ஆனால் பெரியண்ணா, இவர்கள் வீரர்கள் இல்லை, இவர்கள் தூதுவர்கள். வணக்கம் மகாராஜா. சீக்கிரம் சொல்லுங்கள் தூதுவர்களே, என்ன செய்தி கொண்டு வந்துள்ளீர்கள்? மகாராஜா, மகாராஜா திருதராஷ்டிரர், மகாராணி காந்தாரி, ராஜமாதா குந்தி மற்றும் குருகுலத்தின் பெண்கள் அனைவரும் குருட்சேத்திரத்திற்கு சென்று விட்டனர். அனைவரும் குருட்சேத்திரம் சென்று விட்டார்களா? ஆம் மகாராஜா, அனைவரும் சிதை இருக்கும் பக்கம் சென்று உள்ளார்கள். வணக்கம் மகாராஜா. இந்த மகா யுத்தத்தில் நாம் கௌரவர்களை போரில் வென்றுவிட்டோம். ஆனால் கௌரவ பெண்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டாயே, எனது நெஞ்சு பதட்டப்படுகிறது. பதட்டப்பட என்ன இருக்கிறது பாஞ்சாலி? நாம் எந்த தவறும் செய்யவில்லை, அதர்மமாகவும் நடந்து கொள்ளவில்லை. நாம் அவர்களை சந்திப்போம், நமது தலையை நிமிர்த்தியபடி சந்திப்போம். இல்லை பீமண்ணா, நாம் அவர்களை தலை நிமிர்ந்தல்ல, தலை குனிந்து சந்திப்போம். இச்சமயம் காயம் பட்ட அவர்கள் நெஞ்சிற்கு மருந்திட வேண்டியது அவசியமாகிறது. கர்வத்தில் தலை நிமிர்ந்து பெருமைப்படும் தருணம் அல்ல. பெரியண்ணா, கௌரவர்களின் சிதை இருக்குமிடம் செல்வோம். இதுதான் என்னுடைய மகன் துரியோதனனுடைய அறையா? ஆம் மகாராஜா. காந்தாரி, எனது மகன் துரியோதனன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் என்னை வரவேற்பதற்காக வந்திருப்பான். எனக்கு வணக்கம் சொல்வான். மகாராஜா, அதையெல்லாம் மீண்டும் நினைவுபடுத்தாதீர்கள். என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த வேதனையில் என் கண்களில் நீர் பெருகிவிடும். காந்தாரி, இந்த பொருட்களை தொட்டால் எனக்கு துரியோதனனின் உடலை தொடுவது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. காந்தாரி, காந்தாரி, எனக்கு தோன்றுகிறது எந்த சமயமும் துரியோதனன் இங்கு வருவான், என்னை பார்த்துவிட்டு செல்வான். வணக்கம் பெரியப்பா. துரியோதனா, துரியோதனனா? இல்லை பெரியப்பா, நான் பாண்டுவின் மூத்த மகன் யுதிஷ்டிரன். மன்னவா, தாம் யுதிஷ்டரை ஆசீர்வதிக்கவில்லையா? வாசுதேவா, உனது தந்திர வித்தைகள் துணை இருக்கும் போது பாண்டவர்களுக்கு வேறு எவருடைய ஆசீர்வாதமும் அவசியம் இல்லை. இல்லை மகாராணி, என்னால் அல்ல, பெரியவர்களின் ஆசீர்வாதம் தான் பாண்டவர்களை காக்கிறது. பெரியவர்கள் பாண்டவர்கள் நீடோடி வாழ ஆசீர்வதித்துள்ளனர். ஏனெனில் பாண்டவர்கள் பெரியவர்களை எப்போதும் அலட்சியப்படுத்தியதில்லை.
பெரியவர்களின் ஆசீர்வாதம் தான் பாண்டவர்களை காத்து வந்தது. ஆனால் இனி எந்த பெரியோரின் ஆசீர்வாதம் பாண்டவர்களை காக்கும்? இப்போது ஆசீர்வாதம் அளிப்பதற்கு எவர் மிஞ்சியுள்ளார்கள்? என்னை தவிர. ஆனால் என்னால் மனமாற ஆசீர்வாதம் செய்ய முடியுமா? வணக்கம் பெரியப்பா. பெரியப்பா வணக்கம். உனக்கு நலம் உண்டாகட்டும் மகனே யுதிஷ்டிரா. வா, என்னை மார்போடு தழுவு. என்னுள் பழியனும் நெருப்பு எரிகிறதே, அதை சாந்தப்படுத்து. வா வா மகனே, வா. என்னை மன்னித்து விடுங்கள் பெரியப்பா. நான் இந்த கனவே யுதிஷ்டனை என் பிடிக்குள் இறுக்கி அவனை மரணமடை செய்ய முடியும். ஆனால் இவன் என் மகன்களில் ஒருவரை கூட கொல்லவில்லையே. செல் பீமா, சென்று பெரியப்பாவிடம் ஆசி பெற்றுக்கொள். சரி பெரியண்ணா. பீமன் என் மகன்களை கொன்றவன். இவன் தான் என் 100 மகன்களையும் கொன்றவன். பீமன் இவன் தான் என் மகன் துச்சாதனனின் கையை பிய்த்து அவனது நெஞ்சை பிளந்து ரத்தாபிஷேகம் செய்தவன். பீமன் இவனே எனது அன்பு மகன் துரியோதனரை கொன்றவன். கொலைகார பீமன். ஒரே ஒரு முறை என் பிடிக்குள் சிக்கிவிட்டால் இவனை வாசுதேவ ஸ்ரீ கிருஷ்ணனாலும் காப்பாற்ற முடியாது. அப்போது பீமனுக்கு தெரிய வரும் அவன் என்னை அல்ல தனது யமனை தழுவிக் கொண்டான் என்பது. தனது யமனை தழுவிக் கொண்டான் என்பது. வணக்கம் பெரியப்பா. வெற்றி உண்டாகட்டும். உனது பெரியப்பாவை வந்து தழுவிக்கொள் பீமா. உனது பெரியப்பாவை தழுவிக்கொள். வா, வந்து தழுவிக்கொள். வந்து தழுவிக்கொள் பீமா, வந்து தழுவிக்கொள். தழுவிக்கொள். வந்து தழுவிக்கொள் பீமா. உனது பெரியப்பாவை வந்து தழுவிக்கொள். பெரியப்பா, நான் உங்கள் முன்னேதான் இருக்கிறேன். வா பீமா, வந்து தழுவிக்கொள். தழுவிக்கொள். என்னவாயிற்று? என்னவாயிற்று மகாராஜா? குந்தி, சொல் குந்தி, என்ன நடந்ததென்று சொல். நான் உனக்கு சொல்கிறேன் காந்தாரி. நீங்களா மகாராஜா? நான் கோபா வேசத்தில் பீமனை கொன்று விட்டேன்.
செய்து விட்டீர்கள் மகாராஜா? நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? பழி வாங்கும் வெறியால் குருகுலமே சர்வநாசமாகி விட்டது. இருந்தும் நீங்கள் பழி எனும் தீயை இதுவரை வளர்த்துள்ளீர்கள். மகாராஜா, நீங்களும் அஸ்வத்தாமனை போல நாசத்தின் பாதையில் செல்கிறீர்களா? என்னை மன்னித்து விடு காந்தாரி, என்னை மன்னித்து விடு. நான் என்ன செய்வது? என் மனதில் எழும் பழிவாங்கும் நெருப்பை என்னால் அணைக்க முடியவில்லை காந்தாரி. என்னுடைய வேதனையை இன்று நான் தடித்துக் கொண்டேன். குந்தி, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை மகாராஜா. பீமன் உயிரோடு இருக்கிறான். பீமன் உயிரோடு இருக்கிறானா? ஆம் மகாராஜா, பீமன் உயிரோடு இருக்கிறான். கிருஷ்ணன் அவனை காப்பாற்றி விட்டார். உண்மையாகவே பீமன் உயிரோடுதான் இருக்கிறானா வாசுதேவா? ஆம் மன்னவா, பீமன் உயிரோடுதான் இருக்கிறான். பிறகு இறந்தது யார்? நான் எனது கரங்களால் இறுக்கி நசுக்கி கொன்றது யாரை? அது ஒரு இரும்பு பொம்மை. கதாயுத்தம் பயில அதை பயன்படுத்துவார்கள். இரும்பு பொம்மையா? ஆம் மன்னவா, நான் உங்கள் மனதில் பொங்கும் பழிவாங்கும் வெறியிலிருந்து பீமண்ணாவை காப்பாற்ற அவரை தடுத்து அந்த பொம்மையை உங்கள் முன் நிறுத்தினேன். மன்னவா, மன்னவா, நீங்கள் மிகவும் பலசாலி மன்னவா. யமனது பிடியிலிருந்து வேண்டுமானால் பிடிபட்டவர் தப்பலாம். ஆனால் உங்கள் பிடியில் சிக்கியவர் எப்போதும் தப்ப முடியாது. மன்னவா, நீங்கள் பீமண்ணாவிற்கு பதில் அந்த இரும்பு பொம்மையை தூளாக்கி விட்டீர்கள். அந்த பொம்மையின் இடத்தில் பீமண்ணா இருந்திருந்தால் அவரது நிலை என்னவாகி இருக்கும்? அதை நினைத்துக் கூட பார்க்க முடியாது. எழுந்திருங்கள் மன்னவா, பாருங்கள், எழுந்திருங்கள். எனக்கு என் மீதே பச்சாதாபம் ஏற்படுகிறது வாசுதேவா. மன்னவா, பச்சாதாபம் கடந்த காலங்களில் நாம் செய்யும் காரியங்களால் ஏற்படுகிறது. ஆனால் யாருக்கு தனது எதிர்காலம் முன்பே தெரிகிறதோ அவர்கள் பச்சாதாபப்படும்படி எந்த காரியமும் செய்ய மாட்டார்கள். ஆனால் மன்னவா, வாழ்நாள் முழுவதும் எதிர்காலத்தை பற்றி எச்சரித்தும் தாம் கேளாதிருந்தீர்கள். துரியோதனன் என்ன, அவனுடன் நீங்களும் கூட சகுனியின் கைகளில் பகடை காய்களாக இருந்தீர்கள். அவன் தனது சுண்டு விரல் அசைவால் உங்களை ஆட்டுவித்திருந்தான். அதன் விளைவுகள் குருகுலத்தின் வீழ்ச்சி இன்று அழிவின் ரூபத்தில் தம்முன் வந்துள்ளது. ஹே மன்னவா, எந்த சமுதாயத்தில் பெரியவர்கள் முன்னிலையில் சிறியவர்கள் குலப்பெருமையை அவமானப்படுத்தும் அட்டூழியம் நிகழ்கிறதோ அந்த சமுதாயம் தனது அழிவுக்கு அழைப்பு விடுக்கின்றது. யாரெல்லாம் இந்த தவறை செய்தனரோ அவர்களுக்கு மரண ரூபத்தில் தண்டனையும் கிடைக்கிறது. அதனால் மன்னவா, இந்த யுத்தத்தில் மாண்டவர்களுக்காக நீங்கள் வருந்தாதீர்கள். அவர்கள் உங்கள் மகன்களாக இருந்தாலும் அவர்கள் சாக வேண்டியவர்களே. இல்லையெனில் இந்த சமுதாய நியதிக்கே அவர்கள் எதிரியாக இருந்திருப்பர்.
மன்னவா, பாண்டவர்களை பழி கூறுவதும் அவர்களை வெறுப்பதும் சரியல்ல. இந்த மகா யுத்தத்தில் பாண்டவர்களும் இழந்திருக்கிறார்கள். ஆனால் இனி அவர்களது தந்தையை இழக்க விரும்பவில்லை. பெரியப்பா, இன்றும் நீங்கள் பாண்டவருக்கு பெரியப்பாதான். வாசுதேவா, நீ இந்த குருட்டு கண்களுக்கு ஒளி வழங்கி விட்டாய். இனி நான் எனது தம்பி பாண்டுவின் மகன்களுடைய உருவில் எனது மகன்களை காண்பேன். பீமா, பீமா, வா பீமா, வா. உனது துர்பாக்கியமான பெரியப்பாவை தழுவிக்கொள் பீமா. இந்த திருதராஷ்டிரன், உன்னை கொல்ல நினைத்த அந்த திருதராஷ்டிரன் மடிந்து விட்டார். உனது பொம்மையுடன் சேர்ந்து மடிந்து விட்டார். வா பீமா. இல்லை, வா பீமா, வா. செல் பீமா. செல் பீமா. வா பீமா. நீடோழி வாழ்க பீமா, நீ நீடோழி வாழ்க பீமா. வணக்கம் பெரியப்பா. எப்போதும் வெற்றி உண்டாகட்டும். பெரியப்பா வணக்கம். நல்லது நடக்கட்டும் மகனே. வணக்கம் பெரியப்பா. வா சகாதேவா, நெடூழி வாழ்க சகாதேவா. ஏ மாதவா, உலகில் யுத்தத்தில் போகும் உயிர்களை பெருமைப்படுத்தி போற்றுகிறீர்கள். ஆனால் பெண்கள் தங்கள் பிள்ளைகளை இழந்து, கணவர்களை இழந்து துன்பப்படுகிறார்களே, அந்த துயரை ஆண்களால் அறிந்து கொள்ள முடியாது. இந்த மகா யுத்தத்தில் குருகுலம் மற்றும் மற்ற குல பெண்கள் இழந்துள்ளது இனி அந்த ஆண்டவனால் கூட திருப்பி தர முடியாது. இந்த மகா யுத்தத்தில் யார் வென்றது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் யார் தோற்றார்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஏ மாதவா, இந்த யுத்தத்தில் தோற்றவர்கள் பெண்களே. இந்த யுத்தத்தில் பெண்கள் அனைத்தையும் இழந்து விட்டனர். ஐயோ, என் கணவர் எங்கே? என் கணவர் எங்கே? ஐயோ,
இது என்ன கொடுமை? இவர்களுக்கு இதயமே இல்லையா? யார் இந்த அக்கிரமத்தை செய்தது? ஐயோ! மகனே, ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னை தவிக்க விட்டு போய்விட்டாயே மகனே. போய்விட்டாயே. எங்கே யுதிஷ்டிரன்? எங்கே அந்த கொடிய பாவி? உங்கள் முன்புதான் அந்த பாவி நிற்கிறேன் தாயே. நான் தான் அந்த கொடிய ராட்சசன். என் காரணமாகத்தான் இத்தனை பெரிய நாசம் விளைந்தது. நீங்கள் எனக்கு சாபமிடுங்கள் தாயே, மனமாற சாபமிடுங்கள். பகவானின் ஆசீர்வாதம் கூட அதற்கு எதிராக பலனளிக்காதவாறு சாபமிடுங்கள். நான் உங்கள் சாபத்தை பெற தகுதியுடையவன் தான். உங்கள் சாபத்தை பெற தகுதியுடையவன். உனக்கு சாபம் வேண்டும் அல்லவா? உனக்கு சாபம் தான் கிடைக்கும். இல்லை மகாராணி, உங்களுக்கு தெரியாதா? தர்மண்ணா குற்றவாளி அல்ல. அவர் எந்த தவறும் செய்யவில்லை. கேசவா, குருகுலத்தின் பெண்கள் எப்போதும் கண்ணீர் சிந்த மாட்டார்கள். அவர்கள் கண்ணீர் சிப்பிக்குள் முத்தாக மறைந்திருக்கும். ஆனால் இன்று அந்த பெண்கள் தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு அழுகின்றனர். இந்த பெண்கள் அனைவருக்கும் அதிகமாக இருக்கும் பண்பு நாணமே ஆகும் கேசவா. அந்த நாணத்தினாலேயே இவர்கள் எந்த ஆண்கள் முன்பும் வெளிப்படையாக வந்து நிற்க மாட்டார்கள். ஆனால் இன்று இந்த கண்ணியமான பெண்கள் அனைவருக்கும் முன்பு ஆக்ரோஷமாக அழுகிறார்கள். இந்த பாவங்களுக்கு எவரை காரணமாக்குவது கேசவா? எவரை காரணமாக்குவது? யார் அந்த மகா பாவி? அப்படி இந்த பாவங்களின் பழி யுதிஷ்டிரனின் தலை மீது இல்லாவிட்டால் பிறகு இந்த காரணங்களுக்கு நீயேதான் காரணம் கேசவா, நீதான் காரணம். இந்த பெண்கள் அனைவரும் இன்று அனாதைகளாகிவிட்டனர். இதற்கு காரணமும் நீதான் கேசவா, நீ மட்டும்தான். ஏனென்றால் நீ விரும்பி இருந்தால் இந்த யுத்தத்தை நிறுத்தி இருக்கலாம். குருகுலத்தின் அழிவை நிச்சயம் தடுத்திருக்கலாம். எனக்கு தெரியும் உனது சக்தியை பற்றி. உனது சாமர்த்தியமும் எனக்கு நன்றாகவே தெரியும். நீ நினைத்திருந்தால் இந்த யுத்தம் நடந்திருக்காது, ஒருபோதும் நடந்திராது. ஆனால் நீ அவ்வாறு செய்யவில்லையே. கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒருவர் கையால் மற்றொருவர் சாகடிக்கப்பட்டனர். நீ வெறும் பார்வையாளனாக வேடிக்கை பார்த்திருந்தாய். அதனால் கேசவா, யுதிஷ்டிரனை விட நீதான் எனது சாபத்தை பெற வேண்டியவன். அதனால் ஜனார்தனா, காந்தாரியான நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன். எவ்வாறு என் வயிறு சூன்யமானதோ, எவ்வாறு எனது குருகுலம் நாசமடைந்ததோ, அதை போலவே உனது யாதவ குலமும் நாசமாக போகும். எவ்வாறு கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு செத்தனரோ, அதை போலவே யாதவர்களும் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு சாவார்கள். ஆனால் நீ வெறும் பார்வையாளனாகத்தான் பார்த்துக் கொண்டிருப்பாய்.
யாதவ குல பெண்களும் குருகுலத்தின் பெண்களைப் போலவே மார்பில் அடித்துக் கொண்டு அழுவார்கள், அலறுவார்கள், கத்தி கத்தி கதறுவார்கள். நிறுத்துங்கள் அக்கா, நிறுத்துங்கள். வேண்டாம் அத்தை, அவரை தடுக்காதே, பேசவிடு. மகாராணியின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் எனக்கு எதிர்காலத்தில் நடக்கும் காட்சிகளை காட்டுகிறது. இந்த துயர்படும் இதயத்தின் வேதனை இதைப்போல் தான் வெளிப்படும். கேசவா, நீ ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த துயரங்கள் அனைத்தும் உன்னை சும்மா விடப் போவதில்லை. நீ மற்றவரை கொன்றாய், அதனால் ஏ கேசவா நீயும் கொல்லப்படுவாய். அதுவும் அதர்ம வழியில், அதுவும் அதர்ம வழியில், அதுவும் அதர்ம வழியில். நடக்கட்டும். இல்லை, இல்லை, நிச்சயமாக என்னால் எனது மகன்களின் சிதைக்கு தீ வைக்க முடியாது. நிச்சயமாக என்னால் முடியாது. மன்னவா, கௌரவர்களின் சிதைக்கு நீங்கள் தீ வைக்க வேண்டும். சடங்குகளை முறையாக நடத்த வேண்டும் அல்லவா? இது எத்தகைய சடங்கு? நான் தான் என் பிள்ளைகளுக்கு என் கையால் பாலூட்டி சோறூட்டி வளர்த்தேன். ஆனால் 100லே ஒரு பிள்ளை கூட மிஞ்சவில்லையே. அவர்களுக்கு என்ன கதி நேர்ந்ததோ தெரியவில்லை. கடவுள் எனக்கு கண்ணை தராதது நல்லதாக போயிற்று, மிக நல்லதாக போயிற்று. இல்லாவிடில் எனது 100 பிள்ளைகளின் பிணங்களையும் அவர்களது துண்டித்த தலைகளையும் வெட்டுண்ட உடல்களையும் துண்டிக்கப்பட்ட கைகளையும் நான் எவ்வாறு பார்க்க முடியும்? எவ்வாறு பார்க்க முடியும்? விதி எனக்கு எத்தகைய பெரும் தண்டனையை கொடுத்துள்ளது. எந்த செடிகளுக்கு இரத்தத்தை பாய்ச்சி மலர்களை மலரச் செய்தேனோ அந்த மலர்களுக்கு என் கையாலேயே நெருப்பிலிட வேண்டியிருக்கிறது. இறைவன் எப்போதும் எந்த தந்தைக்கும் இந்நிலையை தரக்கூடாது, எப்போதும் தரக்கூடாது, கூடாது. மன்னவா, உங்கள் மனவேதனை எனக்கு புரிகிறது. ஆனால் யுத்தத்தின் பாதிப்பு அனைவருக்கும் சமமாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் அனைவரும் இறந்து விட்டனர். அதுபோல் பாண்டவர்களின் பிள்ளைகளும் இறந்து விட்டனர். மாதா காந்தாரியின் வயிறு சூன்யமாகிவிட்டது. அதைப்போல் திரௌபதியின் வயிறும் சூன்யமாகிவிட்டது. வாசுதேவா, நீ தர்மப்படிதான் பேசுகிறாய். ஆனால் என் மன உளைச்சலை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. உனக்கு தெரியாது, என் பிள்ளைகள் இருக்கும் போது நான் குருடாக இருந்தும் குருடனாக இல்லை. அவர்கள் என் கண்களின் ஒளியாக இருந்தனர். இப்போதுதான் நான் உண்மையாகவே குருடனாகிவிட்டேன். உண்மையாகவே குருடனாகிவிட்டேன். மன்னவா, தாம் சொன்னது சத்திய வாக்கு. குழந்தைகள் இல்லாவிட்டால் பெற்றவர்களின் வாழ்வே இருளடைந்து விடுகின்றது. ஆனால் அதைவிட பெரிய உண்மை மரணம்தான். மரணத்தின் உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளின் சிதைக்கு தீ மூட்டுங்கள். இல்லை வாசுதேவா, இல்லை. என்னிடம் அத்தனை உறுதி இல்லை. மன்னவா, உங்களது இந்த போக்கு உங்கள் நினைப்பை உணர்த்துகிறது. மரணத்திற்கு பிறகு
மனித உயிர் முடிவடைகிறது என்று உடல்தான் இறக்கிறது, எப்போதும் ஆத்மா இறப்பதில்லை. மன்னவா, ஆத்மா புதிய உடலை தேடிச் சென்று விடுகிறது. மன்னவா, உங்களுக்கு தெரியாது, உங்கள் மகன்களின் ஆத்மா இந்த உடலை விட்டு போக எத்தனை தவிக்கிறது என்று. ஆம் மன்னவா, எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் மகாராணி, வாருங்கள், வாருங்கள். விதி விதி விதியின் விதி, விதைத்த வினைக்கு விதி செய்த சதி, வெறி கொண்ட மனதுக்கு விதி தந்த விதி, தீயிடப் பிறந்த மகனுக்கு தீயிடும் தந்தை நீ, பாண்டவர்க்கு நீ செய்த பாவத்தின் பலனிது, உள்ளத்தில் நீ கொண்ட பகையெனும் தீ, நீ பெற்ற மகனுக்கே நீ வைக்கும் தீ. விதி விதி விதியின் விதி, விதைத்த வினைக்கு விதி செய்த சதி, தீயிடப் பிறந்த மகனுக்கு தீயும் தந்தை நீ. ஆண்டவா, நீ எனக்கு இந்த இரு கண்களையும் கொடுக்காதது போலவே ஒருவேளை எனக்கு இந்த இரு கைகளையும் தராதிருந்தால் இவற்றை இன்று நான் எனது மகன்களின் சிதைக்கு தீமூட்ட பயன்படுத்தி இருக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை வந்திருக்காதல்லவா? யுதிஷ்டா, ஆணையிடுங்கள் தாயே. யுதிஷ்டா, நீ இத்தனை இதயமற்றவனாக ஏன் ஆனாய்? எங்களது 100 மகன்களில் ஒருவரை கூட எங்களுக்காக உயிரோடு விட்டு வைக்கவில்லையே. ஏன் யுதிஷ்டா, ஏன் சொல்?
ஏன் அழுகிறாய் காந்தாரி? காந்தாரி, அம்பு படுக்கையில் வீழ்ந்துள்ள என் நிலையை பார்த்து அழுகிறாயா? உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது பிதாமகரே? ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? இதெல்லாம் என்னால் தானே நடந்தது பெரியப்பா. இல்லை மகனே, அழாதே. இல்லை, என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலை. இதற்கு காரணம் நான். இந்த ராஜ்யம் நாசமாக காரணம் நான். இல்லை இல்லை, என்னை போன்ற மகன் எவருக்கும் இருக்கக்கூடாது. என்னை போன்ற மகன் எவருக்கும் இருக்கக்கூடாது. இல்லை மகனே, எனக்கு யுத்தத்தின் பயங்கரத்தையும் அதன் நாசத்தையும் புரிய வைப்பதற்காக குரு துரோணாச்சாரியாரும் பிதாமகரான தாங்களும் விதுரரும் எவ்வளவோ முயற்சி செய்தீர்கள். ஆனால் நான் புத்திர பாசத்தால் எவர் சொல்வதையும் கேட்கவில்லை. நானே குற்றவாளி, நான் தான் குற்றவாளி. என்னால் தான் இந்த மகா யுத்தம் நிகழ்ந்தது. என்னால் தான் இந்த பயங்கர குலநாசம் நிகழ்ந்தது. நான் வாழ்வதற்கு சற்று கூட அருகதை இல்லாதவன், வாழ்வதற்கு அருகதை இல்லாதவன். சாந்தமாகு மகனே, சாந்தமாகு. எவ்வாறு சாந்தமடைவது பெரியப்பா? எவ்வாறு சாந்தமடைவது? நான் இந்த கைகளால் தானே என் மகன்களின் சிதைக்கு தீ வைத்தேன். பெரியப்பா, ஒரு தந்தையான நான் எனது மகன்களுக்கு இறுதிச் சடங்குகளை செய்ய வேண்டியாயிற்றே. நான் எவ்வாறு சாந்தமடைவது? நான் எவ்வாறு சாந்தமடைவது? விவேகமாக நடந்து கொள் மகனே. நீ கற்றுணர்ந்தவன், அனுபவங்களை பெற்றுணர்ந்தவன். அனைத்து உயிரினங்களின் வாழ்வும் ஒரு நாள் மரணத்தில் தான் முடியும். அதோடு மரணம் என்பது அடைக்க முடியாத ஒரு உண்மை. அதை யாராலும் தவிர்க்க முடியாது. தவிர எவராயினும் பிறந்தால் பிறகு என்றாவது ஒரு நாள் இவ்வுலகத் துறக்கத்தான் வேண்டும். மகனே திருதராஷ்டிரா, நீ வாசுதேவ கிருஷ்ணனிடம் கேட்டால் அவரும் இதைத்தான் சொல்வார். இங்கே தோன்றும் ஒவ்வொரு உயிரும் இறப்பதற்காகத்தான் பிறக்கிறது என்று. மகனே திருதராஷ்டிரா, இந்த படைப்பு ஒரு கனவுலகாகும். நம் பிறப்பிற்கு முன் எங்கிருந்தோம், மரணத்திற்கு பின் எங்கு இருப்போம், அது எவருக்கும் தெரியாது. மகனே திருதராஷ்டிரா, நாம் இதுவரை 1000 பிறவிகள் எடுத்திருக்கலாம். ஆனால் அதில் ஒரு பிறவி கூட நினைவே இல்லை. யாரெல்லாம் நம்மவரோ அவரெல்லாம் வேறுடையவராவார். அதுவும் நினைவில்லை. மகனே, நாம் அந்த ஜென்மத்தில் இழந்தவர்களுக்காக கண்ணீர் சிந்தாத போது இந்த ஜென்மத்தில் இழந்தவர்களுக்காக ஏன் கண்ணீர் விடுகின்றோம்? மகனே,
மகனே, அழாதே. அவரவர் செய்கின்ற செயல்களின் பலன் எவரையும் விட்டு வைக்காது. எவ்வாறு செயல்பட்டோமோ அதற்குண்டான பலன் கிடைக்கும். அதனால்தான் ஞானிகள் நாமே நமக்கு எதிரி மற்றும் நாமே நமக்கு நண்பன் என்பார்கள். நாம் நமது பாவ புண்ணியங்களின் சாட்சி ஆவோம். மகனே, எனக்கு கிடைத்த இந்த அம்பு படுக்கை கூட எனது செயல்களின் பலன்தான். நாங்கள் நிறைய தவறுகள் செய்திருக்கிறோம் பிதாமகரே. அதன் பயங்கர விளைவுகளை நாங்கள் தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். மகளே காந்தாரி, மனிதன் தவறுகளின் உருவம்தான். தவறுகள் செய்து கொண்டுதான் இருப்பான். இதில் நமது குறை எதுவும் இல்லை. உண்மை என்னவெனில், நம்மை தொடரும் விதி நம்மை கைப்பாவையாக இந்த உலகில் ஆட்டுவிக்கின்றது. எந்த மனிதனுக்கு இந்த உண்மை தெரிகிறதோ அவன் எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பான். பகவானின் படைப்பான இந்த சிருஷ்டி மாயையில் மூழ்கி அவரது எண்ணப்படிதான் ஆடுகிறது. பிதாமகரே, இனி எமக்கு எந்த பொருளின் மீதும் பற்று இருக்காது. இனி எங்களுக்கு உயிருள்ளவரை எந்த விருப்பமும் இருக்காது. இனி இந்த வெற்று வாழ்க்கை வாழ்வதிலே என்ன இருக்கிறது? எங்கள் வாழ்வின் லட்சியமே போய்விட்டதே. அப்படி சொல்லாதே மகனே. இனி நாங்கள் யாருக்காக வாழ்வது? யாருக்காக? பாண்டவர்களுக்காக. கிருஷ்ணா